Come follow me. கடவுளை நம்பி அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஆனால் சில சமயங்களில் அது அப்படித்தான் நடக்கிறது என்று தோன்றுவதில்லை. சில நேரங்களில் கடவுளை நம்பும் ஒரு நபர் தன் குடும்பத்தினராலேயே கொடுமைப்படுத்தப்பட்டு கைவிடப்படுகிறார். சில நேரங்களில் கற்பு நெறியை மீட்ட துணிச்சலுடன் மறுக்கும் ஒரு நபர் எவ்வித குற்றமும் செய்யாத போதிலும் தவறாக குற்றம் சாட்டப்படுகிறார். இது போன்ற நிகழ்வுகள் நமக்கு நேரும்போது கடவுள் மீது கோபம் கொள்ளும் சோதனையை நாம் சந்திக்கக்கூடும். சரியான காரியத்தை செய்ய முயல்வது வாழ்க்கையை இன்னும் கடினமாக்குவதாகவே தோன்றினால் அப்படிச் செய்வதில் என்ன பயன் என்று நாம் வியக்கக்கூடும். யாக்கோபின் மகனான யோசேப்பும் அவ்வாறு யோசித்திருக்கக்கூடும். சில சமயங்களில் இந்த விசுவாசமுள்ள மனிதன் செழித்து வளர்ந்தான். வேறு சில சமயங்களில் அவன் எவ்வளவு அதிக விசுவாசத்துடன் இருந்தானோ அவ்வளவு அதிக துன்பங்களை சந்தித்தது போல தோன்றியது. ஆனால் யோசேப்பு ஒருபோதும் கர்த்தரை விட்டு விலகவில்லை, கர்த்தரும் ஒருபோதும் யோசேப்பை கைவிடவில்லை. இதன் பொருள் யோசேப்புக்கு தீய காரியங்கள் நேராமல் கர்த்தர் தடுத்தார் என்பதல்ல, மாறாக அந்த துன்பங்கள் அனைத்தின் மத்தியிலும் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்பதே ஆகும். ஆதியாகமம் 39:3 அப்பொழுது கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதையும் அவன் தன் கையில் எடுத்துச் செய்யும் காரியங்கள் அனைத்தையும் கர்த்தர் செழிக்கச் செய்கிறார் என்பதையும் அவனுடைய எஜமான் கண்டான். வீட்டிலும் திருச்சபையிலும் கற்பதற்கான யோசனைகள் அதிகாரம் 37 யாக்கோபு யோசேப்பை நேசித்து அவனுக்கு சிறப்பு சலுகை காட்டுகிறார். இதனால் அவனுடைய சகோதரர்கள் அவனை வெறுக்கிறார்கள். தன் பெற்றோரும் சகோதரர்களும் தனக்கு முன்பாக பணிந்து வணங்குவது போல யோசேப்பு ஒரு கனவு காண்கிறான். அவனுடைய சகோதரர்கள் அவனை எகிப்திற்கு அடிமையாக விற்றுவிடுகிறார்கள். 1 யாக்கோபு தன் தகப்பன் அந்நியனாய் தங்கியிருந்த கானான் தேசத்திலேயே குடியேறினான். 2 யாக்கோபின் வம்ச வரலாறு இதுவே. யோசேப்பு 17 வயதாய் இருந்தபோது தன் சகோதரர்களோடு சேர்ந்து மந்தையை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த வாலிபன் தன் தகப்பனுடைய மனைவிகளான பில்காள் மற்றும் சில்பா ஆகியோரின் மகன்களோடு இருந்தான். அப்போது அந்த சகோதரர்கள் செய்த தீய செயல்களை பற்றிய செய்தியை யோசேப்பு தன் தகப்பனிடம் கொண்டு வந்து தெரிவித்தான். 3 இஸ்ரவேல் யாக்கோபு தன் பிள்ளைகள் அனைவரையும் விட யோசேப்பை அதிகமாக நேசித்தான். ஏனெனில் அவன் அவனுடைய முதிர்வயதில் பிறந்த மகன் ஆவான். மேலும் அவன் யோசேப்புக்காக பல வண்ணங்கள் கொண்ட ஒரு அங்கியை செய்து கொடுத்தான். 4 தன் தகப்பன் மற்ற சகோதரர்கள் அனைவரையும் விட யோசேப்பை அதிகமாக நேசிப்பதை அவனுடைய சகோதரர்கள் கண்டபோது அவர்கள் அவனை வெறுத்தார்கள். அவனிடம் ஒரு வார்த்தை கூட அன்பாக பேச இயலாதவர்களாய் இருந்தார்கள். 5 பில்க்ரோ யோசேப்பு ஒரு கனவு கண்டான். அந்த கனவை அவன் தன் சகோதரர்களிடம் விவரித்தான். அதனால் அவர்கள் அவனை இன்னும் அதிகமாக வெறுத்தார்கள். 6 அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட இந்த சொப்பனத்தை கேளுங்கள். 7 இதோ, நாங்கள் வயலில் கதிர்க்கட்டுகளை கட்டிக்கொண்டிருந்தோம். அப்பொழுது என் கதிர்க்கட்டு எழுந்து நின்றது. உங்கள் கதிர்க்கட்டுகள் அதை சூழ்ந்து கொண்டு என் கதிர்க்கட்டை வணங்கின என்றான். 8 அப்பொழுது அவனுடைய சகோதரர் அவனை நோக்கி, நீ எங்கள் மேல் ஆளுகை செய்வாயோ அல்லது எங்களை ஆளுவாயோ என்று கேட்டார்கள். அவனுடைய சொப்பனங்களினிமித்தமும் அவன் சொன்ன வார்த்தைகளினிமித்தமும் அவர்கள் அவனை இன்னும் அதிகமாய் வெறுத்தார்கள். 9 அவன் வேறொரு சொப்பனத்தையும் கண்டு அதை தன் சகோதரரிடத்தில் சொல்லி, இதோ, நான் வேறொரு சொப்பனத்தையும் கண்டேன். அதிலே சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கின என்றான். 10 அவன் அதை தன் தகப்பனிடத்திலும் தன் சகோதரரிடத்திலும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை நோக்கி,
நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன சொப்பனம்? நானும் உன் தாயும் உன் சகோதரரும் வந்து உன்னை வணங்கும்படி தரையிலே குனிவோமோ என்று அவனை கடிந்து கொண்டார். 11 அவனுடைய சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவனுடைய தகப்பனோ அந்த வார்த்தையை மனதிலே வைத்துக் கொண்டார். 12 அவனுடைய சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய மந்தையை மேய்க்கப் போயிருந்தார்கள். 13 அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர் சீகேமிலே மந்தையை மேய்க்கிறார்களல்லவா? நீ வா, நான் உன்னை அவர்களிடத்தில் அனுப்புவேன் என்றார். அதற்கு அவன், இதோ நான் இருக்கிறேன் என்றான். 14 அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ போய் உன் சகோதரர் சுகமாயிருக்கிறார்களோ என்றும் மந்தை சுகமாயிருக்கிறதோ என்றும் பார்த்து எனக்கு சமாச்சாரம் கொண்டு வா என்றார். இவ்விதமாய் அவர் அவனை எப்ரோன் பள்ளத்தாக்கிலிருந்து அனுப்பினார். அவன் சீகேமுக்கு வந்தான். 15 ஒரு மனிதன் அவனை சந்தித்தான். இதோ அவன் வயல்வெளியிலே அலைந்து திரிந்து கொண்டிருந்தான். அந்த மனிதன் அவனை நோக்கி, நீ எதை தேடுகிறாய் என்று கேட்டான். 16 அதற்கு அவன், நான் என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் மந்தையை எங்கே மேய்க்கிறார்கள் என்று எனக்கு சொல்லும் என்றான். 17 அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்தை விட்டு போய்விட்டார்கள், நாம் தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை பின்தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டான். 18 அவர்கள் அவனை தூரத்திலே கண்டபோது அவன் அவர்களுக்கு சமீபமாய் வருவதற்கு முன்னமேயே அவனை கொன்று போட அவனுக்கு விரோதமாய் சதி செய்தார்கள். 19 அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, இதோ அந்த சொப்பனக்காரன் வருகிறான். 20 ஆகையால் வாருங்கள், நாம் அவனை கொன்று அவனை ஒரு குழியிலே போட்டுவிட்டு ஒரு துஷ்டமிருகம் அவனை பட்சித்து போட்டதென்று சொல்லுவோம், அதன் பின்பு அவனுடைய சொப்பனங்கள் என்னவாகுமென்று பார்ப்போம் என்றார்கள். 21 ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைகளிலிருந்து விடுவித்து நாம் அவனை கொன்று போட வேண்டாம் என்றான். 22 பின்னும் ரூபன் அவர்களை நோக்கி, இரத்தத்தை சிந்த வேண்டாம், வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே அவனை போட்டுவிடுங்கள், உங்கள் கைகள் அவன் மேல் படவேண்டாம் என்றான். அவன் அவனை அவர்கள் கைகளிலிருந்து விடுவித்து திரும்பவும் தன் தகப்பனிடத்தில் ஒப்புவிக்கவே இப்படி சொன்னான். 23 யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் வந்தபோது அவர்கள் யோசேப்பின் மேலிருந்த பலவர்ண அங்கியை கழற்றி போட்டார்கள். 24 அவனை பிடித்து ஒரு குழியிலே போட்டார்கள். அந்த குழி காலியாயிருந்தது, அதில் தண்ணீர் இருக்கவில்லை. 25 பின்பு அவர்கள் போஜனம் பண்ண உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது, இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலர் கூட்டம் ஒன்றை கண்டார்கள். அவர்களுடைய ஒட்டகங்கள் கந்தவர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளைப்போளத்தையும் சுமந்து கொண்டு எகிப்திற்கு கொண்டு போய்க் கொண்டிருந்தன. 26 அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைத்து போடுவதினால் நமக்கு என்ன லாபம்? 27 வாருங்கள், நாம் அவனை இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், நம்முடைய கை அவன் மேல் பட வேண்டாம், அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய சொந்த மாம்சமுமாயிருக்கிறானே என்றான். அவனுடைய சகோதரர் அதற்கு சம்மதித்தார்கள். 28 அப்பொழுது We know that God blesses people who trust Him and keep His commandments. But sometimes it doesn't seem that way. Sometimes the person who trusts God is abused and abandoned by family members. Sometimes the person who bravely refuses to violate the law of chastity gets falsely accused anyway. When things like that happen to us, we might be tempted to become angry with God. We might wonder,
What's the point of trying to do the right thing if it only seems to make life harder? Joseph, the son of Jacob, could have wondered that. At times, this faithful man prospered, at other times. It seemed that the more faithful he was, the more hardship he faced. But Joseph never left the Lord, and the Lord never left Joseph. That doesn't mean the Lord prevented bad things from happening to Joseph, but through it all the Lord was with him. Genesis 39:3. And his master saw that the Lord was with him, and that the Lord made all that he did to prosper in his hand. Ideas for learning at home and at church. Chapter 37. Jacob loves and favors Joseph. Who is hated by his brothers. Joseph dreams that his parents and brothers make obeisance to him. His brothers sell him into Egypt. 1. And Jacob dwelt in the land wherein his father was a stranger, in the land of Canaan. 2. These are the generations of Jacob. Joseph, being 17 years old, was feeding the flock with his brethren, and the lad was with the sons of Bilhah, and with the sons of Zilp, his father's wives, and Joseph brought unto his father their evil report. 3. Now Israel loved Joseph more than all his children, because he was the son of his old age. And he made him a coat of many colors. 4. And when his brethren saw that their father loved him more than all his brethren, they hated him, and could not speak peaceably unto him. 5. Paragraph mark. And Joseph dreamed a dream, and he told it his brethren, and they hated him yet the more. 6. And he said unto them, Hear, I pray you, this dream which I have dreamed. 7. For, behold, we were binding sheaves in the field, and, lo, my sheaf arose, and also stood upright, and, behold, your sheaves stood round about, and made obeisance to my sheaf. 8. And his brethren said to him, Shalt thou indeed reign over us? Or shalt thou indeed have dominion over us? And they hated him yet the more for his dreams, and for his words. 9. Paragraph mark. And he dreamed yet another dream, and told it his brethren, and said, Behold, I have dreamed a dream more, and, behold, the sun and the moon and the 11 stars made obeisance to me. 10. And he told it to his father, and to his brethren, and his father rebuked him, and said unto him, What is this dream that thou hast dreamed? Shall I and thy mother and thy brethren indeed come to bow down ourselves to thee to the earth? 11. And his brethren envied him, but his father observed the saying. 12. Paragraph mark. And his brethren went to feed their father's flock in Shechem. 13. And Israel said unto Joseph, Do not thy brethren feed the flock in Shechem? Come, and I will send thee unto them. And he said to him, Here am I. 14. And he said to him, Go, I pray thee, see whether it be well with thy brethren, and well with the flocks, and bring me word again. So he sent him out of the vale of Hebron, and he came to Shechem. 15. Paragraph mark. And a certain man found him, and, behold, he was wandering in the field, and the man asked him, saying, What seekest thou? 16. And he said, I seek my brethren. Tell me, I pray thee, where they feed their flocks. 17. And the man said, They are departed hence, for I heard them say, Let us go to Dothan. And Joseph went after his brethren, and found them in Dothan. 18. And when they saw him afar off, even before he came near unto them, they conspired against him to slay him. 19. And they said one to another, Behold, this dreamer cometh. 20. Come now therefore, and let us slay him, and cast him into some pit, and we will say, Some evil beast hath devoured him. And we shall see what will become of his dreams. 21. And Reuben heard it, and he delivered him out of their hands, and said, Let us not kill him. 22. And Reuben said unto them, Shed no blood, but cast him into this pit that is in the wilderness, and lay no hand upon him,
that he might rid him out of their hands, to deliver him to his father again. 23 paragraph mark. And it came to pass, when Joseph was come unto his brethren, that they stripped Joseph out of his coat of many colors that was on him. 24 And they took him, and cast him into a pit, and the pit was empty. There was no water in it. 25 And they sat down to eat bread, and they lifted up their eyes and looked, and, behold, a company of Ishmaelites came from Gilead with their camels bearing spicery and balm and myrrh, going to carry it down to Egypt. 26 And Judah said unto his brethren, What profit is it if we slay our brother, and conceal his blood? 27 Come, and let us sell him to the Ishmaelites, and let not our hand be upon him, for he is our brother and our flesh. And his brethren were content. 28 Then ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பிரெட் அண்ட் வாட்டர் படிக்க மறந்துட்டேன். அதை ஏன் படிக்கிறேன்னா, முக்கியத்துவம் அது என்னைக்காக இருந்தாலும் என்னை பிளெஸ்ஸிங் பண்ண கூடுவாங்க. இன்றைக்கி நான் கண்டிப்பாக இதை ஞாபகம் இருக்கணும். எனக்கு எப்பயுமே மறந்துடக்கூடாது. இதெல்லாம் முன்னாடி படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை படிக்க வரேன். இது ஏன் நான் இப்படி படிக்கிறேன், நான் வாய்ஸ் மட்டும் ரெக்கார்ட் பண்ணுறேன்னா, இந்த வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் படிக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது. பைபிள் படிக்கிற மாதிரி ஈஸியாக இல்லை ட்ரான்ஸ்லேஷன். அப்புறம் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் கஷ்டமாக இருக்குது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் மாதிரி இருக்கா, சேம் தான், இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த கம்போலமியில் வர அந்த வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்றனால தான் நான் அதை வாய்ஸாகவே போட்டுடலாம். தப்பாக ஆல்ரெடி பைபிளே சில வேர்ட்ஸ் நான் தப்பாக படிக்கிறேன். அதெல்லாம் எப்படி திருத்தணும்னா, படிக்க தான் திருத்த முடியும், புரிஞ்சுக்கணும். இதுதான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.